உதய டிஜிட்டல் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி பார்க்கின்ற ஒரு விடயம்தான் சினிமா. அப்படியான சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களுடன் நான் இணைந்து கொள்கின்றேன். தேவரா படத்தின் 2வது பாடல இலங்கையில உருவான மணிகே மகி என்ற ஆல்பம் பாடலில் இருந்து இசையமைப்பாளர் அனிருத் உருவாக்கி இருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அனிருத்தின் இசையில தேவரா படம் உருவாகி இருக்கு. இந்த படத்தின் 2வது சிங்கிள் பாடல் வெளியானது. ஆனால் அந்த பாடல் இப்போது பெரும் சர்ச்சையில சிக்கி இருக்கு. பொதுவாகவே அனிருத் வேறு பாடல் டியூனை எடுத்து டிங்கரிங் செய்து புது பாடலை உருவாக்குவார் என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது. இப்போது வெளியாகி இருக்கும் 2வது சிங்கிளையும் இலங்கையில் உருவான மணிகே மகே என்ற ஆல்பம் பாடல்ல இருந்துதான் உருவாக்கி இருக்கிறார் என்று அந்த பாடலையும் இந்த பாடலையும் கம்பேர் செய்து சமூக வலைத்தளங்கள்ல பேசி வருகின்றனர். பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து விலகுகிறாராம் நடிகர் கமலஹாசன். 2 வீடுனா அப்ப எல்லாமே 2 கிச்சன், 2 ஸ்விம்மிங் பூல், 2 கன்ஃபெஷன். அப்போ சண்டையே 2 ஆயிடும். ஏன் சந்தோஷம் 2 மடங்கா இருக்க கூடாதா? 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய எங்கள் பயணத்தில இருந்து ஒரு சிறிய இடைவெளியை எடுக்கின்றேன் என்பதை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கமல்ஹாசன் கூறியுள்ளார். என்னடா இது என்று பிக் பாஸ் ரசிகர்கள் இருக்க சினிமா பணிகள் காரணமாக விலகுகின்றேன் என கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம உங்க இல்லங்களில உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் எனக்கு பொழிந்திருக்கிறீர்கள். பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியை இந்தியாவின் சிறந்த தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்கள் ஒன்றாக மாற்றுவதற்கு போட்டியாளர்களின் உற்சாகமும் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பங்களிப்பு தான் காரணம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கும் நான் மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக விஜய் டிவியின் அற்புதமான குழுவிற்கும் இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றியடைய செய்வதில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி என தன்னுடைய அறிக்கையில நடிகர் கமலஹாசன் அறிவித்துள்ளாராம். வாரிசு அரசியல், வாரிசு நடிகர் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் வாரிசு மாடு என்று கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படியான ஒரு சம்பவம் தான் நடிகர் சூர்யா மற்றும் நடிகர் கார்த்தியின் படங்களில் நடைபெற்று வருகின்றது. விருமாண்டி படத்துல ஒரு காளை மாடு நடித்தது அதோட வாரிசுகள் தான் இந்த நடிகர் சூர்யா மற்றும் நடிகர் கார்த்தியின் படங்கள்ல நடிக்கின்றதா. அண்ணன் தம்பி படத்தில் இந்த அண்ணன் தம்பி மாடுகளும் நடிக்கின்றது. இது திட்டமிட்டு செய்தார்களா இல்லை தற்செயலாக நடந்ததா என்பது எல்லோருக்கும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. கோட் படம் தொடர்பில் பெரிய பரபரப்பு எதுவும் இல்லை என்பது பட தயாரிப்பாளருக்கு மிகவும் சந்தோஷமா. அவனுக்கு மரணத்தை பார்த்தா பயம் கிடையாது. என்னடா இது, படம் பற்றிய பரபரப்பு இல்லை என்றால் பட தயாரிப்பாளர் கவலைப்பட வேண்டும் அல்லவா? ஆனால் சந்தோஷப்படுகிறார் என்றால் ஏதோ ரகசியம் இருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த இந்தியன் 2 லியோ எல்லாமே தியேட்டர்கள்ல வர முதலே பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் தியேட்டரில் வரும்போது இருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைந்தாலும் பெரிய ஏமாற்றம் தான் ஏற்படும். இதனால் பட தயாரிப்பாளர் உஷாராகிவிட்டார் போல. இதனாலேயே பட தயாரிப்பாளர் எந்த பரபரப்பும் இல்லாமல் தியேட்டர்கள்ல வரும்போது பார்த்து ரசிக்கட்டும், மற்றும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கூட ரசிகர்களுக்கு பெரிதாக தெரியும் என யோசிக்கிறாராம். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன். நன்றி.